بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال النبي صلى الله عليه وسلم قال طلب العلم فريضة على كل مسلم أو كما قال صلى الله عليه وسلم அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அடியற்றி பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் கண்ணியமிக்க இமாம்கள் மீதும் இன்னும் உலகத்து மூமின் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையாலும் கிருபையாலும் அவனுடைய கண்ணியமான இந்த இறை சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த தொலைக்காட்சியின் மூலமாக வின் டிவியினுடைய தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களை உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாரத்தின் சொற்பொழிவினுடைய தொடக்கம் உலக கல்வியா மார்க்க கல்வியா? இந்த உலக கல்வியா மார்க்க கல்வியா என்ற விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த கல்வி என்ற ஒரு வார்த்தைக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய அறிவை பற்றி உலகம் என்ன பார்க்கிறது, இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை சற்று பார்த்துவிட்டு முன்னுரையாக பார்த்துவிட்டு தலைப்புக்குள் செல்லலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, படைத்த வல்ல ரப்புல் ஆலமீன் ஏக வல்லனாகிய அல்லாஹ் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் அறிவை கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த அறிவில் சில மாறுதல்கள் உண்டு. நம்மள்கிட்ட கேட்ட சொன்ன நம்ம சொல்லுவோமா இல்லையா? மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னப்பான்னு கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? பகுத்தறிவும்போம். அது தவறான வாதம். மிருகங்களுக்கும் பகுத்தறிவு உண்டு. என்ன ஜி வித்தியாசமா சொல்றீங்க? மிருகங்களுக்கு எப்படி ஜி பகுத்தறிவு, மனிதனுக்கு தானே பகுத்தறிவு? இல்லை சகோதர சகோதரிகளை, இஸ்லாமிய பார்வையில் மிருகங்களுக்கும் பகுத்தறிவு உண்டு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், காதர்பாய் வளர்க்கிற மாடு கந்தசாமி வீட்டுல போய் அடையாது. காளியம்மா வளர்க்கக்கூடிய கோழி காதர்பாய் வீட்டுல போய் அடையாது. புலிக்கு போடக்கூடிய இறைச்சியை மாட்டுக்கு போட்டா சாப்பிடாது. மாட்டுக்கு போடக்கூடிய புல்லை புலிக்கு போட்டா சாப்பிடாது. தன்னை வளர்ப்பது யார், தன்னுடைய வசிப்பிடம் எது, தன்னுடைய உணவு எது என்பதை மிருகங்களும் பகுத்து உணர்கிறது. அப்படி என்று சொன்னால், அப்ப மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், சூரா அர் ரஹ்மானிலே அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறார். 55வது குர்ஆனினுடைய 55வது வசனத்தில் 1, 2, 3 வசனங்களை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதன் மிருகங்களிலிருந்து எந்த அறிவில் மாற்றம் பெறுகிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை வாயிலாக, தன்னுடைய கலாம் வாயிலாக தெளிவாக சொல்கின்றான். ஹலக்கல் இன்சானு அல்லஹுல் பயான். இந்த மனிதனுக்கு சிந்தித்து பேசும் பேச்சாற்றலை நான் கொடுத்தேன் என்று சொல்கின்றான். அப்ப மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால்,
பகுத்தறிவு அல்ல, சிந்தித்து உணரக்கூடிய சிந்தனை சக்தி, அறிவு திறன். இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மனிதனுக்கும் உள்ள மிருகங்களுக்கும் உள்ள அறிவினுடைய வித்தியாசத்தை சொல்லி காட்டுகின்றான். உதாரணமா பார்ப்போமே, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெருநாய் எப்படி தன்னுடைய சிறுநீர் கழிப்பதை போஸ்ட் மரத்தையோ ஏதோ ஒரு மரத்தையோ தூணையோ பார்த்து காலை தூக்கி சிறுநீர் கழித்ததோ, அதே போன்றுதான் 2000 வருஷத்துக்கு இப்ப நவநாகரிக காலம் என்று சொல்லக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலிலே புழங்கி வரக்கூடிய இந்த கலியுகத்திலே வைஃபை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, வைஃபை தேவை இருக்கக்கூடிய ஒரு நவநாகரிக காலத்தில் வாழக்கூடிய ஒரு நாய் கூட எப்படி சிறுநீர் கழிக்கிறது என்று சொன்னால், அன்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு போஸ்ட் மரத்தை, ஒரு மயில்கல்லையோ ஒரு மரத்தையோ பார்த்து தன்னுடைய காலை தூக்கி சிறுநீர் கழிச்சதோ, அதே போன்றுதான் இன்றைக்கும் சிறுநீர் கழிக்குது. எப்ப நம்ம கம்ப்யூட்டர் காலத்துல வாழ்ந்திருக்கோம், டச் மொபைல் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாரும் நம்மளுடைய ஒழுக்கத்தை டச் பண்ணிடக்கூடாது என்பதற்காக ஒரு மறைவுல போய் ஒண்ணுக்கு இருக்குன்னு நினைக்குதா? இல்ல நமக்கு ஒரு இது பண்ணணும், மறைவான இடத்தை தேடி போகணும்னு நினைக்குதா? இல்ல. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி மனிதன் தன்னுடைய சிவதேவை நிறைவேற்றுவதற்காக காடு கரையை நோக்கி சென்றான். இப்போது நவநாகரிக காலத்தில் வாழ்ந்த மனிதன், காடு கரையை நோக்கி சென்ற மனிதன் அப்படியே வீட்டோடு அட்டாச்சு பாத்ரூம் என்று சொல்கின்றான். ஒரு காலகட்டத்தில் இலை தலைகளை மறைத்து அதிலே பித்தானுக்காக, சட்டை பொத்தானுக்காக இலைதலைகளுடைய அந்த முள் குச்சிகளை வைத்து தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொண்டான். இன்றைக்கு பட்டன் வச்ச சட்டை, ஜிப்பு வச்ச பேண்ட் எல்லாம் வந்து விட்டது. ஆனால் மிருகம் நினைக்கவில்லை, மாடு நினைக்கல. நம்ம நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், சட்டையை போடாம போய்கிட்டு இருக்கோம். 4 பேர் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? நடு ரோட்ல மலர் ஜலத்தை கழித்து கொண்டு செல்கிறோம், நம்ம ஒரு பாத்ரூம்ல போய் கழிப்போன்னு மிருகங்கள் நினைப்பதில்லை, மனிதன் நினைக்கின்றான். காரணம் அததான் இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. ஹலக்கல் இன்சான் அல்லஹ்முல் பயான். மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் பகுத்தறிவு அல்ல, மிருகங்களுக்கும் பகுத்தறிவு இருக்கிறது. ஆனால் நான் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த ஆற்றல், சிறந்த அறிவு எது என்று சொன்னால் சிந்தித்து உணரக்கூடிய அறிவு. அன்றைக்கு என் மூதாதையர் காடுகரை போனா, நான் இன்னைக்கு வீட்டிலே அட்டாச்சு பாத்ரூம். அன்றைக்கு இலதலைகளை வச்சு மறைச்சான், ஆட்டுத்தோலை மாட்டுத்தோலை புளித்தோலை வச்சு சட்டை போட்டான். நான் இன்னைக்கு கதர் சட்டை, கதர் வேட்டி, என்ன வெல்வெட்டு துணியில நான் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். காரணம் சிந்தித்து உணரக்கூடிய ஆற்றல். அப்ப இந்த சிந்தித்து உணரக்கூடிய ஆற்றலை ஒருமுகப்படுத்துவதுதான் கல்வி. இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போவோம். உலக கல்வியா மார்க்க கல்வியா? இஸ்லாமிய பார்வையில் உலக கல்வியா மார்க்க கல்வியா என்ற தலைப்புக்குள்ள போவோம். அப்ப இந்த அறிவை ஒருமுகப்படுத்தக்கூடிய இந்த கல்வியை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். இஸ்லாம் சொல்வதை பார்ப்பதற்கு முன்னாடி உலகத்தில் இன்றைய கல்வி சூழ்நிலை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சற்று ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அபரிதமான வளர்ச்சி கல்வியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. சாதாரண உணவில அயோடின் உப்புச்சத்து கண்டுபிடித்தது முதல் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வரைக்கும் விஞ்ஞான வளர்ச்சி. ஒரு நேரத்துல ஒரு நாட்டு கோழி சாப்பிடணும் சொன்னா 2 வருடங்கள், குறைந்தபட்சம் 1 வருடம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் வருஷத்துக்கு 1 போகம் விதைத்து விட்டு வானம் பார்த்த பூமியாக விவசாயி இருந்து கொண்டிருப்பான். இன்றைக்கு அப்படியா? 50 கிராமில் தரக்கூடிய கோழி 50 நாளில் 2.5 கிலோவாக மாறிவிடுகிறது. மனிதனுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கறிகள் அபரிதமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. வருஷம் 1 போகமாக இருந்த விதை வித்து நெல் இன்றைக்கு வருஷம் 3 போகமாக மாறிவிட்டது. எந்த அளவுக்கு சைனாவில், ஜப்பானில் அணு உலை கதிர்வீச்சு இருப்பதனால் பூமியில எந்த விதையும் போட முடியாது என்பதை 3வது மாடியில மண்ணை தூவி அதன் மேல் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்கள். ஆக இப்படி மனிதன் கருவறையிலிருந்து கல்லறை செல்வது வரைக்கும் அனைத்து கல்வி விஷயங்களிலும், அனைத்து அறிவு வளர்ச்சி விஷயங்களிலும் மனிதன் எங்கேயோ சென்று கொண்டு விட்டான், விண்ணை தொட்டு விட்டான், அபரீதமான வளர்ச்சியை கண்டுவிட்டான் என்று கருதக்கூடிய இதே சூழ்நிலையில அந்த கல்வி, அறிவை ஒருமுகப்படுத்தக்கூடிய கல்வி, அதனுடைய படிப்பின் அறிவு திறன் எந்த அளவுக்கு மறுபக்கத்தையும் நான் பார்க்க வேண்டும், அதனுடைய பாதிப்பினுடைய மறுபக்கத்தை பார்க்க வேண்டும். சொன்னேன் அல்லவா,
கறி நாட்டுக்கோழி சாப்பிடணும்னா 2 வருடங்கள் அல்லது 1 வருடங்கள் காத்திருக்கணும். இன்னைக்கு 50 கிராம் தரப்பட்ட கோழி 50 நாளில் 2.5 கிலோ வருத. இங்கேதான் மனிதன் தன்னுடைய குயுக்தியை பயன்படுத்துகின்றான். இந்த 50 நாளில் வளரக்கூடிய இந்த கோழி 30 நாளில் வளர்ந்தால் என்ன? குறுகிய காலகட்டத்தில் நம்முடைய செல்வத்தை பெருக்கிவிட வேண்டும், நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிட வேண்டும். இந்த கறி வியாபாரம் மூலமாக என்ன செய்யறான்? யானைக்கால் நோய் என்று வரக்கூடிய ஒரு நோயினுடைய அந்த கிருமியை எடுத்து கோழிக்கு போடக்கூடிய அந்த சொட்டு மருந்துல கலப்பதாக மருத்துவவியலாளர்கள் சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு நான் கோழி பண்ணை வளர்ப்பு விஷயத்துல இருந்தனால சொல்றேன். 10-18 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனுக்கு என்னெல்லாம் உபாதைகள் வருமோ அனைத்து உபாதைகளும் சளியிலிருந்து வீசிங்கிலிருந்து வெட்டு வலிப்பு வரைக்கும் அந்த கோழிக்கு வரும். சூட்டை தாங்காது, குளிர்ச்சியை தாங்காது, ஹீட் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். டானிக்கு மேல டானிக் அதுல கலந்து விடுவாங்க. கோழி இப்படி பெருத்து நிக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கின்றது, அதே கோழி சாப்பிட்டா கருப்பை புற்றுநோய், மலட்டு தன்மை, கோழியினுடைய எலும்பு மச்சையை எடுத்து கடித்தால் அதே போன்ற பாய்சன் வேறு எதுவும் இல்லை என்று சொல்கின்றார்கள். காரணம், அறிவியல் வளர்ந்த காரணத்திலும் மனிதனுடைய குயுக்தியினுடைய செலுத்தியதின் காரணமாக. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த கறியினுடைய தன்மையில கறி கோழி அறுத்து வருதுங்க, எடை கூடுதலாக காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த கோழியினுடைய கழுத்து பகுதியில் வைத்து தண்ணீரை நிரப்பக்கூடிய காட்சி பார்க்கணும். பிரிட்ஜில் வச்சுட்டு அந்த தண்ணி உறைஞ்சிடும், வெயிட்டு தூக்கல தெரியும். மனிதனுடைய குயுக்தி, அறிவு, தான் கற்ற கல்வி எதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றான்? மக்கள் எல்லாம் தங்களுடைய பொருளாதாரம் பாதுகாப்பை இருக்க வேண்டும் என்பதற்காக பேங்க்ல முதலீடு செய்யறாங்க. ஆனால் ஏதோ ஒரு சினிமா காட்சியில் வந்த ஒரு காட்சியை பார்த்து விட்டு சிசிடிவி கேமராவில் பிரே மருந்து அடித்து விட்டு அந்த பேங்குக்கே காவலாளியாக இருக்கக்கூடிய செக்யூரிட்டியே அந்த பேங்கினுடைய ஏடிஎம்ஐ கொள்ளையடிக்கிறான் என்று சொன்னால், அதே போன்று நாம் தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், இன்றைக்கு ஒரு தேங்காயினுடைய விலை 10 to 25 ரூபாய் வரைக்கும் இருக்கிறது ஒரு தேங்காயினுடைய விலை. ஆனால் நாம் அன்றைக்கு எந்த தேங்காய் வாங்கி புழங்கணுமோ 100 மில்லி 40 ரூபாய் இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. 100 மில்லி 40 ரூபாய். எத்தனை தேங்காயை நசுக்கி எடுத்தால் அந்த 100 மில்லி கிடைக்குமோ அத்தனை தேங்காயுடைய மரியாதை என்னதான்? 40 ரூபாய் தான். ஒரு தேங்காயுடைய விலையை தாண்டி போகக்கூடிய எண்ணெய் அதே தரத்தில் இருந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, அன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொல்றான், நீங்கள் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் வச்சீங்கன்னு சொன்னா பிரிட்ஜில் வச்சீங்கன்னா உறைஞ்சு போயிடும். டூப்ளிகேட் தேங்காய் எண்ணெய், பெட்ரோலில் இருந்து வரக்கூடிய குருடாயிலை கலந்து செய்யக்கூடிய தேங்காய் எண்ணெய் எந்த சூழ்நிலையிலும் உறையாது. கலப்பட தேங்காய் எண்ணெய். நெய்யை மாற்றுவதற்கு டால்டா என்ற ஒரு பொருள், விலை குறைந்த ஒரு பொருளை நெய் போன்று விலை குறைந்த பொருளாக மாற்றுவதற்காக வாழைப்பழத்தை எடுத்து டால்டால வச்சு கலந்து அடிக்கிற அந்த சுவாசம் வந்தோன்னு அது நெய்யாக மாறும். கலப்படம். எந்த அளவுக்கு இன்றைக்கு சீனி 1 கிலோ 35 to 40 ரூபாய் வரைக்கும். ஆனா அதனுடைய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சர்க்கரை, பனை வெல்லம், கருப்பு வெல்லம், மண்ட வெல்லம் என்று சொல்வார்கள். அந்த வெல்லத்துடைய விலை 80, 100, 140. பனை வெல்லம் இன்னைக்கு 240 கிலோ. ஆனால் நாம் வாங்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை வெறும் 35 to 40 ரூபாய். அப்ப அதுல எந்த அளவுக்கு மனிதனுடைய குயுக்தியை பயன்படுத்தி அந்த கெமிக்கலை கலந்து வெள்ளை சர்க்கரையா மாத்தி மனிதத்துல கூட இன்னைக்கு சொல்றாங்க, விஷத்தை தான் சாப்பிடுறோம், சர்க்கரை போட்டு டீ குடிக்கல, விஷத்தை தான் சாப்பிடுறோம்னு சொல்றாங்க. மனிதனுடைய அறிவு இதை விட கேடுகட்ட இந்த தன்னுடைய மனித குயுக்தியை, இந்த அறிவை, இந்த கல்வியை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் சொன்னால், நாம இந்த நவநாகரிக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்றோம். எந்த காலம்? ஆண்ட்ராய்டு மொபைல். ஆண்ட்ராய்டு போட்டு சுற்ற காலங்கள் எல்லாம் போய் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மொபைலில் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினான் மனிதன். எந்த அளவுக்கு தெரியுமா? ட்ராக் வியூ ப்ரோ என்ற ஒரு சாப்ட்வேர் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சாப்ட்வேரை அதுல இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா மொபைல்ல, அமெரிக்காவில் உள்ளவன் இது இந்த அங்கப்ப நாயக்கன் தெருவில் உள்ள ஒரு குடும்பத்தினுடைய பெட்ரூமில் என்ன நடக்கிறது என்பதை அந்த மொபைலின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு வளர்ச்சியினுடைய பாதிப்பு மறுபக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இது போன்ற
மனித அறிவினுடைய வீழ்ச்சி, அறிவின் முன்னேற்றத்தில் கல்வியில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் அறிவினுடைய பாதிப்பினுடைய மறுபக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எது கலப்படம் எது ஒரிஜினல் என்று தெரியவில்லை. எது போலி எது உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். ஒரு நேரத்தில் பழங்களை எல்லாம் பழுப்ப வைப்பதற்காக குடோன்ல வெக்க போடுவாங்க. இன்னைக்கு கார்பரேட் கயிறுகளை கொண்டு அதை வெக்க போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் சில இடங்கள்ல கோயம்பேடு பார்த்தீங்கன்னு சொல்லும், பழங்கள் பச்சை பழங்கள் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடிக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு வரும்போது மஞ்சையா இருக்குது. இன்னும் ரசாயன பொருட்களை கலந்து முக்கி எடுக்கின்றார்கள். மனிதர்கள் ரயில்வே ஸ்டேஷனிலும் இதே போன்று பேருந்து நிலையங்களிலும் குடிக்கக்கூடிய டீனுடைய உண்மையான பால் அல்ல என்று சொல்கின்றார்கள். செதிக்கால் போன்ற ஒரு பேஸ்ட் கடைகளிலே விற்கிறது. 100 கிராம் பேஸ்ட் 30 ரூபாய் தான். ஆனால் 1 லிட்டர் பால் 40 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த 100 ரூபாயை தரக்கூடிய 100 கிராம் அந்த பேஸ்டில் 30 லிட்டர் பாலை தயாரித்து விடுகின்றான். எது கலப்படம் எது போலி தெரியல. மனிதன் இந்த குறுகிய காலகட்டத்து வாழ்க்கையில் மனித மாண்புகளை மனித ஒழுக்க விழுமியங்களை தனிநபர் சுயமரியாதையை வீழ்த்தக்கூடிய கல்வியறிவினுடைய மறுபகுதியும் நாம் பார்த்து விட்டு சென்றால்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உலக கல்வியா மார்க்க கல்வியா எந்த கல்வி நாம் கற்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்பதை நாம் ஆழமாக ஆழிமனதில் பதிய வைக்க வேண்டும். தலைப்புக்குள் செல்வோம். உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று கேட்கக்கூடியதே மிகப்பெரிய ஒரு மௌட்டிகத்தனம், மனிதனுடைய அறியாமைத்தனம். இஸ்லாம் எந்த இடத்திலும் உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கவே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு அறிவிஞானத்தை தான் தா என்று சொல்கிறானே ஒழிய யா அல்லாஹ் எனக்கு உலக அறிவிஞானத்தை தா, இல்ல மறுமையினுடைய ஆகிரத்துக்கு வழி வெற்றி வைக்கக்கூடிய மார்க்க அறிவிஞானத்தை தா என்று இறைவன் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. ரப்பி ஸித்னி இல்மா, எனக்கு அறிவுஞானத்தை வழங்குவாய் என்றுதான் சொல்லப்படுகின்றது திருக்குர்ஆனிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முத்தாய்ப்பாக எந்த அளவுக்கு சொல்கின்றார்கள் என்று சொன்னால், தலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வி கற்பது கட்டாய கடமை பொருள் என்று சொல்கின்றது. தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, ஹஜ் எப்படி கடமையோ, ஜகாத் எப்படி கடமையோ, புனித கித்தால் எப்படி கடமையோ, அதே போன்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருத்தூதர் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன், ஒவ்வொரு முஸ்லிமீதும் கல்வி கற்பது கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே நாம் இருந்துவிட்டு உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று நாம் பிரித்து கூறு போடுகிறோம். இந்த பிரித்து கூறு போட சொல்லித் தந்தது யார்? இறைவனா, இறை தூதரா? நம் மன இச்சை சகோதரர்களே, நம் மனோ இச்சை. உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்று விட வேண்டும், அனுபவித்து விட வேண்டும் என்ற ஆகரத்துடைய மறுமை வாழ்க்கை மறந்த நோக்கத்தில் வாழக்கூடிய மக்களின் மன இச்சை காரணமாக தான் உலக கல்வியா மார்க்க கல்வியா. இது எப்படி ஒரு கேடான ஒரு சிந்தனையாக இருக்குன்னு சொன்னா, ஒரு யதார்த்தம் மூலமா சொல்லுவோம். ஒரு கடையில போய் நின்று எப்ப நல்ல வெட்டுன உடனே அறுத்த சாவக்கூடிய கத்தி கொடுன்னு கேட்டா, கத்தி விற்கிற கடைக்காரன் எப்படி பார்ப்பான்? பாய் வீட்டுல ஏதோ பிரச்சனை போல் இருக்கு, அதனாலதான் கத்தி கேட்கிறாரு அப்படின்னு. அப்ப கத்தி விற்பவன் மேல் தவறா இல்ல கத்தி தயாரித்தவன் மேல் தவறா? இல்லை சகோதரர்களே, கத்தி பயன்படுத்துவதன் மீதுதான் தவறு. கத்தி காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம், கழுத்து எரிக்கவும் பயன்படுத்தலாம். அதே போன்றுதான் கல்வி என்பது கேடான வழிக்கும் பயன்படுத்தலாம், நேர்வழிக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நம்முடைய கல்வியினுடைய பார்வைகள் எல்லாம் எப்படி உலகத்தை முன்வைத்து பார்ப்பதனால், உலக ஆதாயங்களை முன்வைத்து பார்ப்பதனால் தான் உலக கல்வியோ மார்க்க கல்வியோ என்று பார்க்கின்றோம். அதற்குத்தான் இந்த கத்தி கதை உதாரணம். உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று இஸ்லாம் ஒருபோதும் பார்க்க செல்லவில்லை சகோதரர்களே. அப்படி பார்த்ததனாலதான் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு கேடான சம்பவங்கள் எல்லாம் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. உலக ஆதாயங்களை முன்வைத்து நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட கல்வி ஃபுல்லாவே எப்படி சொல்லப்படுகின்றது? திருப்பூர் சகோதரி நடந்த சம்பவம் எந்த அளவுக்கு, பெற்ற மகள் கல்வி கற்பதற்காக அனுப்பப்பட்ட தன்னுடைய குழந்தை
எவனோ ஒருவனை கைப்பிடித்து இவன் தான் கணவன் என்று சொல்லி திருமணமும் முடித்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுல உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது பெற்ற தாய் தந்தை அந்த வேதனை பார்க்க சகிக்க முடியாமல் கூலிப்படையை விட்டு ஏவி படுகொலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் சிசிடிவி கேமரா மேல பதிவு செய்யப்பட்டு வாட்ஸ்அப், இன்டர்நெட், யூடியூப் வலைதளங்களில் வைரலாக வலம் வந்தது. அந்த கொலை சரியா தவறா என்று பார்ப்பதல்ல இங்கே நோக்கம். கல்வி கற்க சென்ற தன்னுடைய மகள் கலவியை கட்டுவிட்டு கண்டவனை கைப்பிடித்து செல்லும் போது பெற்ற தாயினுடைய வலி வேதனை, அதைத்தான் இங்கே சொல்ல வருகின்றேன். கல்வியை கற்க சொன்னால் கல்வியை கற்றுவிட்டு வந்த அந்த மகளை பட்டுக்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தாயினுடைய உள்ளம் வைராக்கியமாக இருந்தது என்று சொன்னால் கல்வியை நாம் பார்த்த விதம் தவறு. சகோதர சகோதரிகள், இஸ்லாம் கல்வியை எப்படி பார்க்க சொல்லுகின்றது, நாம் எப்படி பார்க்கின்றோம்? உலக ஆதாயத்தை முன்வைத்தே பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு? சுப்ஹான் அல்லாஹ், இறைவன் பாதுகாக்க வேண்டும். ஸ்கூலுக்கு குழந்தை அனுப்புறது சொன்னா டை கட்டி அப்படி சட்டையில நல்லா இன் பண்ணி விட்டு ஷூ சாக்ஸ் போட்டு அவன் முகத்துக்கு பவுடர் பூசி தலைக்கு சீரி வாரி விட்டு போயிட்டு டாட்டா பாய் பாய் என்று காட்டுறோம். பையன் கேட்பான், அம்மா டிபன் பாக்ஸ் மறந்து வச்சுட்டேன் எடுத்தாமா, அம்மா வீட்டு பாடம் எழுதுனேன் எடுத்தாமா, அம்மா சாக்ஸ் போட மறந்துட்டு எடுத்தாமா, அம்மா பஸ் டயத்துக்கு வந்துடும் லேட் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிருவாங்கம்மா, எச்சம் திட்டுவாங்கம்மா, இப்படி எல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஏமா எனக்கு தொழுகையை கற்றுத்தாமா, நாளை மறுமையில அல்லாஹ் கேட்பான். ஏமா எனக்கு நபியினுடைய வரலாறை சொல்லித்தாமா, நாளை மறுமையில அல்லாஹ் என்னுடைய தூதரை பின்பற்றினா கேட்பான். ஏமா எனக்கு குரானை சொல்லித்தாமா, வீட்டு பாடத்தை சொல்லித்தா என்று கேட்ட குழந்தை குரானை சொல்லித்தா என்று சொன்னதா? வீட்டை விட்டு டாடா பாய் பாய் என்று சொல்லக்கூடிய குழந்தை வீட்டை விட்டு வெளியேறும் போகக்கூடிய துவாவை பிரார்த்தனையை கேட்டதா? காரணம் உலக கல்வியா மார்க்க கல்வியா நாம் என்று பிரித்து போட்ட கூறு போட்டு பிரித்து போட்டதனால் வந்த பாதிப்பு. ஏன் நாம குழந்தையில அந்த கல்வியினுடைய முகவுரை கொடுக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான். அதே கல்வியை இஸ்லாம் சார்ந்த கல்வியை ஆகரத்து சார்ந்த கல்வியை மதரசாக்களுக்கு குழந்தைகளை அனுப்பும் போதுன்னா ஊத்து வடித்த குழந்தைகளாக தலை பங்கரையாக நீவி விட்ட குழந்தையாக எந்த அளவுக்கு ஒருபடி மேலே போய் இரவு சிறுநீர் படுக்கையில் கலந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி விட்டுட்டு அந்த நெடியோடு அனுப்பக்கூடியது. ஏன்? பார்வை. உலக கல்வி கற்றால் அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக அல்லது பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியராக, டாக்டராக, வக்கீலாக, சிவில் இன்ஜினியராக வந்தால் கை நிறைய சம்பாதிப்பான். மார்க்க கல்வியை கத்துட்டா சொன்னா ஆலிம்சாவை 5 நேரம் தொலை வைப்பாரு. ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு நகைச்சுவையின் மூலமாக சொன்னால் என்னுடைய வலி வேதனை உங்களுக்கு புரியும். ஒரு ஐடில வேலை பார்த்து சம்பளம் வாங்குற மாணவரும் ஒரு ஆலிம்சாவும் பஸ்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல 2 பேருமே முஸ்லீம் சகோதரர்கள். அப்போ ஆலிம்சா கேட்டாரா, எங்கப்பா வேலை செய்றீங்கன்னா ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. அப்படிங்கப்பா, எவ்வளவுப்பா சம்பளம்ட்டு? எனக்கு மந்த்லி 60,000 அப்படின்னாரு. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஆலிம்சா வேலை பாக்குறேன்ப்பா. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இவரு கேட்டிருக்காரு. என்ன தெரிந்தாலும் ஆலிம்சா தன்னுடைய மரியாதையை அந்த இளைஞனிடத்தை விட்டு கொடுத்து விடக்கூடாதா? அவரும் சொல்லி இருக்கிறாரு, எனக்கும் 60,000 தான் சம்பளம். அந்த இளைஞனுக்கு ஒரு ஆச்சரியம், என்னது இவருக்கும் 60,000? அப்ப நம்ம ஐடி கம்பெனி படித்து ஆகரத்து கல்வியான இஸ்லாமிய கல்வியை படித்துவிட்டு சென்று ஆலிம்சவா இருக்கலாமே அப்படின்னு அவன் சிந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனை சிந்தனையை தட்டும் முகமாக அந்த ஆலிம்சா சொல்றாரு, ஒரு சின்ன ஒரு வித்தியாசம், உனக்கு மாசத்துக்கு 60,000, எனக்கு வருஷத்துக்கு 60,000 என்று சொன்னார். இருந்தாலும் அந்த ஆகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஆலிம்சனுடைய அந்த வலி வேதனை, இப்படி வாழ வேண்டிய நாம் இப்படி வாழ்கிறோம் என்று ஒரு புறம் இருந்தாலும் மறுமையிலே சுவனம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை விட இது மிகவும் அற்பமானது என்று தன்னை தேற்றிக் கொள்கிறார். இதற்காக இந்த நகைச்சுவையான சம்பவத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், மனித வாழ்வில் எந்த ஒரு இஸ்லாமியனும் தன்னுடைய கல்வியை எப்படி அமைத்துக் கொள்கிறார் உலகம் முன் வச்சுதான். கேட்கும்போது என்ன கேட்கிறான்னு சொன்னா, ஒரு காலகட்டத்துல தென் மாவட்டங்கள்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டாங்கன்னா 7-8 படிச்சுட்டானப்பா, இனிமே அவனை வந்து வேற ஏதாவது வெளிநாடு அனுப்பப்பா, படிச்சு என்னத்தை பண்ணப்பா, எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகமா கிடைக்க போகுது என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மனிதனுடைய வாழ்வு, அந்த கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்வு எப்படி அப்படின்னா, 7-8 முடிச்சா, இப்போ 10th முடிச்சாலே அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் படிக்க வைக்கலாமா, இல்ல எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாம், இல்ல லா கோர்ஸ் படிக்க வைக்கலாம், இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கலாம், EEE படிக்க வைக்கலாமா என்று உலக கல்வி சார்ந்த கல்வி, ஏன்னா கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கிலே இந்த கல்வி பார்க்கப்படுவதனால் திருப்பூர் உடுமலைப்பேட்டை போன்ற சம்பவங்களும் இது போன்ற
கல்வியை கத்துக்கொண்டு இஸ்லாமிய பெண்கள் கண்டவனோடு ஓடக்கூடிய, ஈமானை இழந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று சொன்னால் கல்வியை நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இஸ்லாம் கல்வியை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை சொல்வதே. கல்வியை இருகூறாக பிளந்து போட்டதின் காரணமாக கல்வியை நம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது கூட உலக ஆதாயத்தை முன்வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். அப்ப மனிதன் என்ன நினைக்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் எப்படி நினைக்கிறான்னு சொன்னா, உலக கல்வி என்பது அண்ணா யூனிவர்சிட்டியும் கலிபோர்னியா பல்கலைக்கழகமும் டொரண்டோ பல்கலைக்கழகமும் கொடுக்கக்கூடிய கல்விதான் சிறந்த கல்வி என்பதாக அவன் தன்னோட மனதில் ஆழ பதிய வைத்துக் கொண்டிருக்கின்றான். தவறு சகோதரர்களே, எந்த கல்வியை இஸ்லாம் சொல்லித்தரவில்லை. திருமுறை திருக்குரான் இதோ இருக்கிறது. பல கோடி பேராசிரியர்கள் பல மணி நேரங்கள் விளக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒற்ற வரியில் ஒரு செகண்ட் அப்படி சொல்லிவிட்டு பேரும் இறைவனுடைய கலாம், இறைவனுடைய வார்த்தை இந்த திருமறை குரான். எந்த கல்வி உங்களுக்கு வேண்டும்? கனிமவியலா, கருவியலா, கடலியலா, விண்ணியலா, மண்ணியலா, தாமரையிலா, பாட்டனிக்கா, அஸ்ட்ராலஜியா, என்ன கல்வி உங்களுக்கு வேண்டும்? இந்த திருக்குரான் சொல்லித் தருகின்றது. கருவியில் இருந்து மனிதன் ஆரம்பிப்பதால் கருவியலை பற்றி சொல்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கக்கூடிய 3 இருட்டறைக்கப்பால் இந்த மனித கருவை நாமே படைத்து பரிபக்குவப்படுத்தி அவனை பிரசவிக்க செய்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே கருவியல் பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் கேட் மூர் சொல்கின்றார், எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபிக்கு எழுதப்பட்ட, முகமதுக்கு அருளப்பட்ட இந்த குரானில் விஞ்ஞானம் மருந்துக்கு கூட இல்லாத அஞ்ஞான காலத்தில் இருண்ட கால வாழ்க்கையில் வாழ்ந்த சமூகத்து மத்தியில் முகமதுக்கு கிளறப்பட்ட இந்த குரானில் கருவியலை பற்றி இவ்வளவு அழகாக சொல்கின்றது. பல வருடங்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு இண்டோஸ்கோப்பு, டெதோஸ்கோப்பு, லெதோஸ்கோப்பு என்ன அனைத்தையும் வைத்து நான் ஆராய்ச்சி செய்த ஒரு விஷயத்தை ஒற்றை வரியில் அந்த குரான் சொல்லி இருப்பதை கண்டு நான் வியக்கிறேன் என்று டாக்டர் கேட்மூர் சொல்கின்றார். என்ன விஷயம்? ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கக்கூடிய 3 இருட்டறைக்கப்பால் இந்த மனிதனை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். ஒன்றன் பின் ஒன்றாக என்ன? தாயினுடைய வயிறு, கருவறை, குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய சவ்வு, இந்த விஞ்ஞான பேரொழியை அஞ்ஞான காலத்தில் வாழ்ந்த ஒரு முகமதுக்கு எப்படி தெரியும்? ஆகவே இது இறைவனுடைய வார்த்தை என்று அந்த பேராசிரியர் சொல்கின்றார். தாய்லாந்து பல்கலைக்கழகத்திலே திஜாசாங் என்ற பல்கலைக்கழக தகிட சாங் என்கக்கூடிய உடற்கூறு ஆசிரியர் தோலியலை பற்றி சொல்கின்றார். இன்றைக்கு பல சரும நோய்கள் வருவதற்கு காரணம் ஸ்கின் ப்ராப்ளம் என்று சொல்கின்றார்கள். சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும், இல்ல ஆடை விஷயமா இருக்கட்டும், இல்லை உண்ணக்கூடிய உணவு ஒவ்வாமையாக இருக்கட்டும், தோள்கள் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இந்த தோல்வியில் உடற்கூறிய ஆசிரியராக இருக்கக்கூடிய தகிட சாங் என்கக்கூடியவர் குரானில் வரக்கூடிய ஒரு வசனத்தை பற்றி ஒரு நேரத்தில் சிந்திக்கின்றார். 4வது அத்தியாயம் 56வது வசனத்திலே சூரா அன்னிசாவிலே அல்லாஹ் சொல்கின்றான் நரகவாசிகளுடைய தண்டனையை பற்றி. சோபன் உஸ்லிஹும் நாரா குல்லமா நலிஜல் ஜுலுதுஹும் பத்தல்நாகும் ஜுலுத கைரகா லியதுகுல் அதாப் என்ற இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். அதாவது நாளை மறுமையிலே உலகில் வழங்குவது போன்று தண்டனை ஒரு தூக்கு கயிறு அல்ல, ஒரு மின்சார நாற்காலி அல்ல, இல்ல ஒரு விச ஊசி அல்ல, ஒரு துடித்து சாவதற்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை அவன் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே குற்றம் செய்தானோ அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வேதனையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சோபன் முஸ்லிம் நாரா, அந்த குற்றவாளிகளை நான் நரக நெருப்பிலே புகுத்துவேன். குல்லமா நலிஜல் ஜுலுதுகும், அவனுடைய தோள்கள் எல்லாம் கருங்கி கலந்து விழும், கத்துவான் கதறுவான், யாரும் காப்பாற்ற இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த குற்றவாளி தோள்கள் எல்லாம் கருகிய பிறகு மரணமா வாழ்வா என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குற்றவாளி மீண்டும் எடுத்து வெளியே நரகத்துக்கு வெளியே எடுத்து போட்டு பத்தல் நான் சுலுத கைரகா, அவனுடைய தோள்களை நான் மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏன் தெரியுமா? நீ எதுக்குள்ளதா அவன் எத்தனை கொடூரங்களை குற்றங்களை செய்தானோ அதற்கேற்ற தண்டனை அவன் அனுபவித்து அதை உணர வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்கிறான். அப்ப இந்த திஜாசாங் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய தகிட சாங் எனக்கூடிய உடற்கூறு ஆசிரியர், தோல்வியல் ஆசிரியர் என்ன சொல்றாரு? இறைவனுக்கு எல்லாம் முடியும் தானே, எல்லா ஆற்றலும் முடியும் தானே, அந்த மனிதனை நரகத்திலே போட்டு அதை வேதனை சுவைக்க செய்யலாமே, ஏன் இறைவன் எடுத்து போட்டு மறுபடியும் தோலை மாற்றி மீண்டும் அந்த புது தோலோடு அவனை நரக நெருப்பில் புகுத்த வேண்டும், வேதனை சுவைக்க வேண்டும், ஏன் என்று சொல்ல வேண்டும் என்பதாக அவர் ஆயுதராட்சி பண்ணிய அடிப்படையில் ஒரு உண்மையை வெளியிடுகிறார். மனிதனுடைய உணரக்கூடிய தன்மை
நகத்தில் அல்ல, பல்லில் அல்ல, முடியை கத்தரித்தால் இல்ல, வலி அங்கே உணரப்படவில்லை. தோலில் குத்தினால், காலில் ஒரு முள் தைத்தால் மின்சாரம் போன்று தாக்கி மூளைக்கு அது சொல்லுகிறது காலில் ஒரு முள் தைத்து விட்டது என்று. காரணம், தோலிலே உணரக்கூடிய தன்மை இருப்பதாக உணர்ந்து கொண்டு அந்த உடற்கூறு பேராசிரியர் சவுதி பல்கலைக்கழக மாநாட்டிலே ரியாத்திலே வைத்து இஸ்லாத்தை தழுவுகிறார். கருவியலை பற்றி சொல்லுகிறது, தோலியலை பற்றி சொல்லுகிறது, கடலியலை பற்றி சொல்கிறது. மரஜல் பஹ்ரைனி சூரத்து ரஹ்மான் 55வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள், கடலியலை பற்றி சொல்லுகிறது. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பர்ஸகுல்லாஹு பைனஹுமா வ யப்கியான், இரண்டு கடல்கள் சங்கமிக்க இடத்திலே நாம் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். செங்கடலும் கருங்கடலும் இணையக்கூடிய இடத்திலே நம்ம வாட்ஸ்அப்ல கூட பார்த்தோம், கண்ணகரேன்னு இருக்கு, செம்மண் போல கடல் இருக்கு. இரண்டு கடல்கள் சங்கமிக்க இடத்துல தண்ணியினுடைய தன்மை என்ன? உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் இணைந்து விட்டால் அதை பிரிக்க யாராலும் முடியாது. நல்ல தண்ணி கூட உப்பு தண்ணியா மாறிடும். அப்ப அப்படிப்பட்ட அந்த நல்ல தண்ணி உப்பு தண்ணியா இருக்கக்கூடிய அந்த தண்ணியை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கூட கருங்கடலும் செங்கடலும் இணையாமல் தத்தம் பாதையில் இருக்கிறது. இத ஒரு வரலாற்று ஆய்வாளர், விஞ்ஞான ஆய்வாளர் மாரிஸ் புகைக்கூடிய கிறிஸ்துவ விஞ்ஞானி நுண்ணிய உபகரணங்களை கருவிகளை எடுத்துக்கொண்டு கடலுக்கு அடியில் சென்று ஆராய்ச்சி பண்ணுகிறார். திருக்குரான் இதை சொல்கின்றதே, கடலுக்கு மத்தியில் சங்கமிக்க இடத்தில் நான் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றதே, இது உண்மையா என்று ஆராய்ச்சி பண்ற. ஆம், கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு அங்கே இருப்பதாக ஒத்துக்கொண்டு கடைசியில் அந்த கிறிஸ்தவ விஞ்ஞானி ஒரு புஸ்தகத்தை, ஒரு நூலை வெளியிடுகின்றார். விஞ்ஞான ஒளியில், நவீன விஞ்ஞான ஒளியில் குர்ஆனும் பைபிளும் என்று சொல்லிவிட்டு அதிலே முன்னுரை கொடுக்கின்றார். நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளோடு குர்ஆன் எந்த இடத்தில் மோதுவதில்லை. ஆனால் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளோடும் சரி, அனுமானத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளோடும் சரி, பைபிள் பல்வேறு இடங்களில் மோதுவதாக ஒரு முஸ்லிம் சொல்லவில்லை, ஒரு இந்து சகோதரர் சொல்லவில்லை. எந்த மதத்தில் இருக்கிறாரோ அதனுடைய கிறிஸ்தவ போதகரே சொல்கின்றார் பைபிள் மோதுகிறது என்று. கடலியலை பற்றி சொல்கிறது, கருவியலை பற்றி சொல்கிறது, தோலியலை பற்றி சொல்கிறது, தாவரவியல் பாட்டனிக்கை பற்றி சொல்கின்றது. அல்லாஹ் கேட்கின்றான், மனிதனை பார்த்து நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுவுலக வாழ்க்கை என்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? பல்யன்துருல் இன்சானு இலா தாமிஹி, நீ உண்ணக்கூடிய உணவை சிந்தித்து பார். நான் இருப்பது உறுதியாகும், மறுமை ஒன்று இருக்குது என்பது உறுதியாகும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்கிறார். உண்ணக்கூடிய உணவுல என்னங்க சிந்திக்கக்கூடிய பெரிய ஆற்றல், பெரிய விஷயம் இருக்கு நீங்கள் கேட்கலாம். சகோதரர்களே, 50 ரூபா கொடுத்த பொன்னி அரிசி, 80 ரூபா கொடுத்த பாசுமதி, 100 ரூபா கொடுத்த இந்தியா கேட் பாசுமதி, இதுல என்னங்க சிந்திக்கக்கூடிய பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். மண்ணினுடைய தன்மை என்ன சகோதரர்களே? எதை போட்டாலும் மக்கி போகக்கூடிய தன்மை. இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மா இறந்து விட்டார்கள், மண்ணில புதைத்து வைத்திருக்கின்றோம். ஒரு 6 மாசம் எடுத்து அதை கலத்து பார்த்து சொன்னா மக்கி மண்ணா போயிருப்பாங்க. மிகப்பெரிய கட்டடங்களை தகர்த்திருக்கக்கூடிய புல்டோசர்களை பார்த்தோம் சொன்னா அதை பூத்து வச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்து சொன்னா மக்கி மண்ணா போயிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட மக்கக்கூடிய தன்மையில் உள்ள மண்ணின் தன்மையை மாற்றி வரக்கூடிய விதை நெல்லின் மீது சத்தியமாக வல்லாருல் இதாத்தி சதி, பூமியை விளப்பித்து வெடிப்பித்து வரும் வித்தின் மீது சத்தியமாக நான் இருக்கிறேன், மறுமை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்போ எல்லா மிகப்பெரிய புல்டோசரையும் மனிதனையும் மக்கக்கூடிய தன்மையில் உள்ள ஒரு பூமியில நுனி பல்லில் கடித்து துப்பக்கூடிய ஒரு விதை நெல்லை மண்ணில புதைத்து வச்சுட்டு வரோம். அது மக்கி பேச்சு சொன்னா நமக்கு சாப்பிட கூட வழி இருக்காது. பாஸ்மதியை பார்க்க முடியாது, ஐயாரட்டை பார்க்க முடியாது, பொன்னியை பார்க்க முடியாது, ரவையை பார்க்க முடியாது, கோதுமையை பார்க்க முடியாது, மைதாவை பார்க்க முடியாது. எதை பார்க்க முடியும்? மக்கி போக செய்துவிட்டால் பேப்பரை கூட தின்பதற்கு வழி இல்லை. தாவரவியலை சொல்லுகிறது, விலங்கியலை சொல்லுகிறது. அவலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், மனிதா நான் படைத்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நான் அதை எவ்வாறு படைத்திருக்கின்றேன்? உலகத்தில் எவ்வளவு படைப்பு இருக்குங்க. ஏன் இறைவன் ஒட்டகத்தை மட்டும் எடுத்து சொல்ல வேண்டும்? ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இறைவன் தன்னுடைய திருமறையிலே ஏதோ ஒரு விலங்கையோ ஏதோ ஒரு கருத்தையோ சொல்கிறான் என்று சொன்னால் அதில் 1000 அற்புதங்களும் 1000 அதிசயங்களும் புதைந்திருக்கும். நம் சிற்றறிவுக்கு பொருந்தாது. அதனுடன் காலகட்டங்களில் நாம் வரும்போதுதான் அதனுடைய தாற்பயத்தை உண்மையை விளங்கிக் கொள்வோம். எந்த அளவுக்கு இறைவன் பாதுகாக்க வேண்டும். நாம் கல்வி எங்கே தேடி செல்கின்றோம்? எண்ணற்ற கல்விகளை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். கால்நடைவியல் வெட்னரி சொல்லித் தருகின்றது. என்ன பெரிய ஒட்டகம், எல்லா மிருகங்களை போதும் அது
சகோதரர்களே, நான் இதே அங்கப்பை நாயக்கன் தெருவில் இருந்து ஆவடிக்கு நான் செல்வது என்று சொன்னால் பைக்கில் 3/4 மணி நேரம் ஆகும். ஒரு சாதாரண தார் ரோட்ல நல்ல பிளாட்டா உள்ள ரோட்ல போகணும்னு சொன்னா 3/4 மணி நேரம். ஆனா இதே போன்று இங்க இருக்கக்கூடிய இந்த அங்கப்ப நாயக்கன் தெருவில் பக்கத்துல இருக்கக்கூடிய பீச்சுக்கு நான் போகணும்னு சொன்னா இதே பாலைவன மணலாக இருந்த பல மணி நேரங்கள் யாவும். ஏன்? வாகனம் செல்லாத, கால்கள் மண்ணிலே பதையும், நடக்க முடியாது, வலி எடுக்கும். ஆனால் பாலைவன கப்பல் என்று சொல்லக்கூடிய ஒட்டகம் எந்த ஒரு கிஞ்சுற்றும் இல்லாமல் அப்படியே மிதந்து செல்கின்றது. காரணம், இறைவன் அதனுடைய கால அமைப்பை அந்த அளவுக்கு அழகாக படைச்சிருக்க, மண்ணிலே புதையாத அளவுக்கு ஒரு சேக்கப்சர் மாதிரி. இன்னைக்கு கனரக வாகனங்களுக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய டூ வீலர்களுக்கும் சேக்கப்சனுடைய அணுகுமுறை இதிலிருந்து தான் கற்றுக்கொண்டார்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய படைப்பு அந்த ஒட்டகத்தினுடைய கால் சேக்கப்சரை போன்று. நமக்கு ஒரு பைக்ல சென்று சொன்ன வேகமா போகும்போது ஒரு புழுதி காத்து, ஒரு மணல் காத்து, ஏதோ ஒண்ணு புகையை அடிச்சுன்னு சொன்னா கண்ணை மூடிடுவோம், ஓரம் கட்டிடுவோம், வண்டி எங்கேயா மோதிடும்ட்டு. ஆனா பாலைவனத்தில் செல்லக்கூடிய ஒட்டகத்திற்கு புழுதி மணல் காற்று, பாலைவன புழுதி மணல் காற்று நீங்க பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல, அப்படி சொல்லந்து வரும். அந்த காற்றே அடித்தாலும் சரி, மிகப்பெரிய புயலே அடித்தாலும் சரி, அந்த ஒட்டகம் அப்படியே சென்று கொண்டிருக்கும். காரணம், அந்த போன்ற ஒரு சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது அந்த ஒட்டகத்து கண்ணிலே ஒரு குவி லென்ஸ் போன்று ஒரு திரைப்படலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதை இறக்கி விட்டுட்டு அது ஷார்ட். ஒரு நேரத்தில் சோடா குட்டி கண்ணாடின்னா, அப்புறம் டே நைட் கிளாஸ், இன்னைக்கு கிளாஸே தேவையில்லை, சோடா குட்டி கண்ணாடும் தேவையில்லை, யாரும் கேலி பண்ண மாட்டாங்க. கண்ணுக்குள்ளே ஒட்டக்கூடிய லென்ஸ், லேசர் கதிர்வீச்சு மூலம் சிகிச்சை செஞ்சு லென்ஸ் விட்டுறாங்க. 5000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் அந்த லென்ஸ் இருக்கிறது. ஒட்டகத்தை பார்த்துதான் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. சரி, பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணி தேவைப்பட்டது என்று சொன்னா ஒரு மனிதன் எங்கே தண்ணிக்கு செல்வான்? பாலைவனத்தை நீங்க போர் போட்ட பெட்ரோல் கச்சா பொருள் தான் கிடைக்கும், தண்ணி கிடைக்காது. ஒட்டகம் என்ன செய்யும்? அந்த தேவைக்கு பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த ஒட்டகம் அந்த மணலிலிருந்து நடந்து செல்ல வேண்டும். தண்ணி தேவைக்கு அது என்ன செய்யும்? அதற்கும் அல்லாஹ் ஒரு அற்புத படைப்பை அங்கே ஒட்டகத்துக்கு வச்சிருக்கிறான். ஒட்டக குட்டியினுடைய வயசுக்கு தகுந்தவாறு அதை கழுத்து பகுதி ஒரு நீர் பையை எல்லாம் ஏற்படுத்தினார். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் அருந்தும் போது ஒட்டகத்தை போன்று அருந்தாதீர்கள் என்று. ஏன்னா ஒட்டகம் ஒரே மூச்சில தண்ணி அப்படி இழுத்துச்சு சொன்னா 5 லிட்டர் 10 லிட்டர் அந்த நீர் பை வயசுக்கு தகுந்த அந்த நீர் பையில அடைச்சு வச்சுக்கும். பாலைவனத்தில் போகும்போது அந்த ஒட்டகத்துக்கு நீர் தேவை என்று சொன்னால் அப்படியே ஒரு அசை போட்டு குடித்து கொண்டு விடும். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். எந்த கல்வி, கருவியல், கடலியல், தாவரவியல், கால்நடைவியல் எதை சொல்லவில்லை இந்த இஸ்லாம் தன்னுடைய திருமறையிலே? எந்த கல்வியை உங்களுக்கு சொல்லித் தரவில்லை சகோதரர்களே? கல்வி உலக கல்வியா மார்க்க கல்வி என்று கூறு போட்டு பிளந்து பார்த்து கொண்டிருக்கின்றமே எண்ணற்ற கல்விகள். இன்றைக்கு சொல்லுகிறார்களே ஆதார் கார்டு அவசியம் என்று. அந்த ஆதார் கார்டுக்கு அவசியமாக மிகவும் அந்த ஆதார் கார்டுக்கே அவசியமாக ஒரு பொருள் தேவையா இருக்கிறது. 2 கை ரேகையும் கண் விழி படலத்தையும் எடுக்கின்றார்களே, இதை கூட அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த படிப்பையும் இந்த கல்வியும் சொல்லித் தருகின்றார். அலா நுஸவ்விய பனானா, மறுமை இல்லை என்று மனிதன் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று மறுதலித்துக் கொண்டிருக்கின்றானா? இறைவன் நாம் மண்ணாக போன பிறகு நம்ம எப்படிப்பா அவன் உயிர் எழுப்புவான்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு இறைவன் அறுதியிட்டு சொல்கின்றான். நான் உங்களை எந்த அளவுக்கு நான் படைக்க திராணி உள்ளவன் என்று சொன்னால், ஒண்ணுமே இல்லாத ஒன்னை நான் ஒரு கருவறையில உருவாக்க தெரிந்த எனக்கு நீ மக்கி மண்ணா போனது கூட உன்னை நான் எப்படி எழுப்ப வல்லமை பெற்றேன் தெரியுமா? அந்த சொவ்விய பனானா, உன் விரல் நுனிகளை கூட நான் எப்படி இருந்ததோ அதே போன்று நான் படைப்பேன் என்று சொல்கின்றான். நான் முன்பே ஒரு கருத்தை நான் ஆணவமாக பதித்தேன். இறைவன் ஒரு பொருளை குறித்து ஒரு விஷயத்தை குறித்து குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அதில் 1008 கருத்து மாச்சரியங்கள் இருக்கும். நம் சிற்றறிவுக்கு பொருந்தாது. விரலை ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. காலை நான் படைப்பேன் என்று சொல்லி இருக்கலாம், உன் கையை நான் படைப்பேன் என்று சொல்லி இருக்கலாம், உன் முகத்தை உன் உருவத்தை கூட மாற்ற நான் படைப்பேன் சொல்லியிருக்கிறான். அனுசவ்விய பனானா, உன்னுடைய விரல் நுனிகளை கூட முன்பு இருந்தது போன்று நான் படைக்க வல்லமை உள்ளவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றானே. இதைத்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் அழகாக சொல்கின்றது. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் பிறந்ததிலிருந்து மாண்டது வரை இனி பிறப்பதற்குரிய மனிதர்கள் வரைக்கும் அவருடைய கை ரேகை இருக்கிறது அல்லவா? ஒரு மனிதனுடைய ரேகை இன்னொரு மனிதனுக்கு ஒத்து போகாது. நீங்க லென்ஸை வச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இடியப்ப சிக்கல் மாதிரி சுத்தி சுத்தி இருக்கும். அந்த ஒரு மேனுட்டான ஒரு விரல் ரேகையை
அதனால இன்னைக்கு ஆதார் கார்டுல அவசியமாக ரேகை, பாஸ்போர்ட்டுக்கு ரேகை, வெளிநாட்டில இருந்து உள்நாடு போறீங்களா ரேகை பதிவு. ஏன் ஒரு இன்னைக்கு பத்திர பதிவு வீடு முடிக்கிறோமா இல்லையா, அதுல இடது கை ரேகை விட்டு உயில் எழுதுறாங்களா இல்லையா, கையெழுத்து போட தெரியல இடது கை ரேகை விட்டு என்று சொன்னால் ஏன் வேற ஆள் விட்டுட்டு போயிடலாமா இல்லையா? ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ரேகை இன்னொரு மனிதனுக்கு விட்டுப்பாது. அதை கூட நான் படிக்க வல்லமை உள்ளவன் என்று ஒரு வசனத்தை இறைவன் சொல்கின்றான் என்று சொன்னால், எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபிக்கு அருளப்பட்ட விஷயத்தில் கை ரேகையினுடைய தத்துவத்தை அவருக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? இது இறைவனுடைய வேதம். எத்தனையோ கல்விகளை சொல்லிக் கொண்டே போகலாம். எக்கனாமிக்கியல், கனிமவியலை சொல்லித் தருகின்றது. எந்த அளவுக்கு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை குர்ஆனில் ஒரு பக்கம் சொல்ல வேண்டியது காரணம் என்ன? கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அந்த துல்கர்னைனை பற்றி குர்ஆனில் ஓதியே ஆக வேண்டும், படித்தே ஆக வேண்டும், ஒரு நிபந்தனை போன்ற ஒரு விதியை உருவாக்கியதனுடைய காரணம் என்ன? அவர் செய்த ஒரு சம்பவத்தை தான் அந்த குர்ஆனில் அந்த ஒரு பக்கத்தில் பேசப்படுகிறது. என்ன சம்பவம்? கொடுமைக்கார மக்களாக இருக்கக்கூடிய யஜூஜ் மௌஜூஜுடைய கூட்டத்தினுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த மக்களிலிருந்து அந்த அனாவடித்தனம் அட்டூழியம் பண்ணக்கூடிய அந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய அந்த மக்களிலிருந்து நல்ல மக்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த துல்கர்னைன் என்ற ஒரு அரசாட்சி பெற்ற அந்த மன்னர் இடத்தில் செல்கின்றார்கள். துல்கர்னைனே, இவருடைய துன்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்து என்று சொல்லும் போது, நீங்கள் இரும்பையும் செம்பையும் உருக்கி எடுத்துக் கொண்டு வாருங்கள். அந்த இடத்திலே ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைக்கிறார். இரும்பையும் செம்பையும் உருக்கி மிகப்பெரிய ஒரு நேர்த்தியான ஒரு கட்டடத்தை போன்று ஒரு பில்டிங்கை சுவரை போன்று எழுப்புகின்றார். அதைத்தான் அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்றது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பையும் செம்பையும் கலந்தால் மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு செவரை செய்ய முடியும். சிவில் இன்ஜினியரிங் தத்துவத்தை நாமெல்லாம் தெரிந்து கொண்டது சீன பெருஞ்சுவரைத்தான். அந்த கட்டடக்கலை வல்லமையை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு திருமறையில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஒரு சிவில் இன்ஜினியரிங் தத்துவம், கனிமவியல் தத்துவம். நான் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டராக இருக்கட்டும், மொபைல் போனாக இருக்கட்டும், இல்ல ரேடியோவாக இருக்கட்டும், டேப் ரெக்கார்டராக இருக்கட்டும், இல்ல எந்த பொருள் எலக்ட்ரிக்கல் சாதனமாக இருக்கட்டும், அது இரும்பும் செம்பும் கலக்காத ஒரு பொருள் உண்டா? பிணைக்கக்கூடிய ஜாயின் செய்யக்கூடிய இரும்பும் செம்ப கலக்காத ஒரு பொருள் உண்டா? அதை குறித்து இஸ்லாம் சொல்கின்றது. எக்கனாமிக்கியல், பொருளாதாரவியல். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு எதை சொல்லி தருகின்றது சகோதரர்களே? செய்யாத ஒரு குற்றத்திற்காக பல வருட சிறை தண்டனை பெற்ற அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த மன்னர் தன் தவறை உணர்ந்து செய்யாத குற்றத்துக்கு இவரை சிறை வைத்து விட்டோம் என்று அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக அவருக்கு பொருளாதாரத்தினுடைய மந்திரி பதவி அவருக்கு கொடுக்கின்றார். அதன் மூலமாக அந்த விஷயங்கள் பெரிய சம்பவம். அதுல ஒரு பஞ்சம் வரும், ஒரு பட்டினி காலம் வரும், ஒரு செழிப்பான காலம் வரும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை, தானியத்தை எப்படி சேமித்து கிடங்க வைக்க வேண்டும், பொருளாதாரத்துடைய பிரச்சனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ஒரு எக்கனாமிக்கை சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், குர்ஆனில் எந்த கல்வியை நமக்கு சொல்லித் தரவில்லை. உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று கூறு போட்டு பிளந்ததின் காரணமாகத்தான் நாம் எப்படிப்பட்ட கேடு கெட்டவர்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று தெரியுமா? துருக்கியை ஆண்ட கமால் அத்தாதுர்க் அவன் என்ன செய்தான்? ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளனாக இருந்தான், யூத சதிவலையில் வீழ்ந்தான். நாம் இதையும் இந்த கல்வியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. யூதர்களுடைய மிகப்பெரிய சதி, உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று பிளந்து போடக்கூடிய இந்த பிரித்தாள் சூழ்ச்சி ஈதர்களுடைய சதி சகோதர சகோதரிகளே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஈதர்களுடைய பல சதிகளில், இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளில் கல்வியாளர்களை தேர்ந்தெடுத்தே இஸ்லாத்தை அழிப்பது, ஸ்காலர்ஷிப் என்ற பெயரிலே, கோ எஜுகேஷன் என்ற பெயரிலே, ஆணு பெண்ணும் கலந்த கல்வி என்ற பெயரிலே இஸ்லாமிய கல்வியை மழுங்கெடுக்க செய்யக்கூடிய ஆத்திகத்தையும் நாத்திகத்தையும் கலந்த ஒரு பார்வையை, கேடான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதால் அது போன்ற கல்வியாளர்கள் அவன் தேர்ந்தெடுத்தான். எந்த அளவுக்கு கமால் அத்தாதுர்க் இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தான் துருக்கியிலே ஒரு காலகட்டத்திலே. அவனுடைய அந்த கல்வியினுடைய அறிவை தான் கற்றுத்தரேன் என்று சொல்லி கூட்டு போய் அவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து தன்னுடைய சித்தாந்தத்தை தொழில் எடுத்து அவனுக்கு பக்கபலமாக பின்புலமாக இருந்து துருக்கியிலே ஒரு ஆட்சியாளராக அமர்த்த போது அவன் ரமலானில் செய்த காரியம் என்ன தெரியுமா? நோன்பு என்பது பழமைவாதம், அடிப்படைவாதம். நோன்பு நோற்பது தவறு என்று சொல்லி தொலைக்காட்சி முன் உட்கார்ந்து நான் நோன்பு வைக்கவில்லை, நான் சாப்பிடுகிறேன் சாப்பிட்டு காட்டியவன். அதே போன்று தஸ்லிமா நஸ்ரீன், எந்த ஆணுடைய கருவும் என்னுடைய கருப்பைக்குள் செலுத்தலாம், நான் கருப்பை சுதந்திரம் பெற்றவள் என்று ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேசுகிறார் என்று சொன்னால் அவளுக்கு
ஈரானுடைய அதிபர் கொமேனி தலை கொய்யக்கூடியவர்களுக்கு 5 லட்சம் பரிசு என்று அவருடைய ஆட்சி நேரத்தில் அறிவித்த போது அடைக்கலம் கேட்டு பிரிட்டனிலே போய் அடைக்கலம் பெற்றால். பிரிட்டானியா ஈதுருடைய சதியினுடைய கேந்திரமாக இருக்கக்கூடிய அங்கு போய் அடைக்கலம் பெற்றார். சல்மான் ருஷ்டி மிகப்பெரிய கல்வி சிந்தனையாளன், மிகப்பெரிய அறிவு ஜீவி. ஆனால் அவனை கூட இந்த பிரிட்டானிய அரசு தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டது காரணம் என்ன தெரியுமா? அவன் கல்வியை வைத்து இந்த இஸ்லாத்தை அளிப்பதற்காக சாத்தானின் கவிதைகள் என்று நவுதுபில்லா உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய திருமணம் பற்றி கொச்சையாக ஒரு புத்தகத்தை எழுதினான். அப்ப கல்வியை வைத்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தின் மைத்தியிலே நாமும் உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று பிரித்து கூறு போடுகின்றமே. நவுதுபில்லா, இறைவன் பாதுகாக்க வேண்டும். கருவியலை சொல்லுகிறது, கனிமவியலை சொல்லுகிறது, கடலியலை சொல்லுகிறது, தாவரவியலை சொல்லுகிறது, கால்நடைவியலை சொல்லுகிறது, பொருளாதாரவியலை சொல்லுகிறது, தோலியலை சொல்லுகிறது. எந்த கல்வியை சொல்லவில்லை. பல கோடி பேராசிரியர்கள் பல மணி நேரங்களாக நின்று விளக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒற்றை வரியில் சொல்லிக் கொண்டு போகிறது. ஏன் குர்ஆன் இலக்கியத்தை கூட பேசுகிறது தெரியுமா? இப்போது இலக்கணம் இலக்கியமும் பெரிய ஒரு எந்த அளவுக்கு சொல்லுக்கு சொல் தமிழ் இல்லை என்று ஒரு அங்கலாய்க்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழே எடுபட்டு போய்விட்டது, இங்கிலீஷ் கலந்து விட்டது, நம்முடைய தாய்மொழி தமிழை மறந்து விட்டோம் என்று இலக்கிய பாண்டியத்தம் கொண்டு வர வேண்டும் என்று துடித்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மத்தியிலே அன்றைக்கு இலக்கியத்தை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான். இறைவன் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய அரபு இலக்கணம் இலக்கியத்தோடு அமைந்த ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஒரு வசனம் கொண்டு வாருங்கள் சொன்னா, அந்த காலகட்டத்தில் அரபு இலக்கியம் பாண்டித்யம் பெற்ற எத்தனையோ இலக்கியாளர்கள் குர்ஆனுக்கு சமமாக ஒரு வசனத்தை கொண்டு வர முயற்சி செய்தார்கள், முடியவில்லை, தோற்று போனார்கள். குர்ஆனில் வரக்கூடிய அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று சொல்லக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய வசனம், அலம் தர கைஃப ஃபால ரப்புக யானைப்படை பற்றி நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னபோது அதுக்கு ஈக்குவலாக ஒரு வசனத்தை கொண்டு வருவதற்காக அன்றைய இலக்கிய பாண்டியத்தை பெற்ற ஒரு கவிஞன் என்ன செய்தான்? அல்ஃபீலு மல்ஃபீலு ஒமா அதுராக மல்ஃபீலு என்று கேட்டான். அதை அவன் மனைவி படிச்சு பார்த்துட்டு அவள் கூட ஏற்றுக்கொள்ள. அல்பீலும் அல்பீலும் யானை என்றால் தெரியுமா? பெரு காதுகளை உடைய பெரிய துதிக்கேடு, அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. இறைவன் சொல்லக்கூடிய அந்த கருத்து செறிவு இலக்கிய நடையில் சொல்லக்கூடிய இலக்கியத்தை கூட இன்றைக்கு திருமறை திருக்குர்ஆன் பேசுகிறது என்றால் வதுகு சுகதாக்கு மிந்தூனில்லா, உலக அறிவியலாளர்கள் தத்துவவியலாளர்கள் எல்லாத்தையும் நீ அழைத்துக்கொள், இது போன்று ஒரு வசனத்தை நீ கொண்டு வா என்று எத்தனை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சவால் விட்டுக் கொண்டு இந்த வரைக்கும் ஒரு ஆள் கூட அதற்கு பகரமாக ஒரு வசனத்தை கொண்டு வரவில்லையே. எந்த கல்வியை இந்த குர்ஆன் சொல்லித் தரவில்லை. அதற்காக விலங்கியலையும் கால்நடைவியலையும் தாவரவியலையும் கருவியலையும் விஞ்ஞானத்தை பற்றி பேசுவதற்காக மட்டும் இந்த திருமுறை குர்ஆன் அழகுபடவில்லை சகோதர சகோதரிகளே. அதுக்கு மட்டும் அருளப்படணும் ஒரு 50 வசனத்தை சொல்லிடலாம். 6666 வசனங்களை கொண்ட ஒரு விஷயத்தை இந்த குர்ஆனிலே அல்லாஹ் பொதிந்து வைத்திருக்கிறான் சொன்னால் விஞ்ஞானத்தை பேசுவதற்கல்ல, ஒட்டுமொத்த சமூகக்கும் முதலில் முத்தகின் வாழ்வியலை வாழ்க்கையாக காட்டுவதற்குத்தான் இந்த குர்ஆனை அழைக்கின்றான். அதில்தான் இந்த விஞ்ஞான தத்துவங்களும் கல்வியும் பொதிந்திருக்கின்றன. அந்த கல்வி நாம் தெரிந்து கொண்டோமா என்பது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அகிலங்களை படைத்து பரிபூர்ணப்படுத்தும் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற தொடரிலே இஸ்லாமிய பார்வையில் உலக கல்வியா மார்க்க கல்வியா என்ற தலைப்பின் தொடர்ச்சியிலே சென்ற தொடரில் நாம் பார்த்தது எண்ணற்ற கல்விகளை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அதிலே நாம் ஆதாரபூர்வமான வசனங்களை எடுத்து காட்டினோம். அந்த கல்வியிலே எவ்வளோ விஷயங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், தொடர் நீண்டு கொண்டு சென்றுவிடும் என்பதற்காக இந்த குறிப்பிட்ட இந்த வசனங்கள் போதும். இன்னும் என்னவெல்லாமோ இருக்கிறது. விண்ணியலை பற்றி சொல்லுகிறது, மண்ணியலை பற்றி சொல்லுகிறது, மலையியலை பற்றி சொல்லுகிறது. அவலா எந்துருன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இல ஸமாஇ கைஃப ருஃபியத், நீங்கள் வானத்தை பார்க்க வேண்டாமா, பூமியை பார்க்க வேண்டாமா, மலைகளை நான் எவ்வாறு நட்டு வைத்திருக்கேன் அதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? இப்படி இறைவன் கல்வியை குறித்து விளிம்பிங்களை அழகாக சொல்லித் தருகின்றான். ஆனால் அந்த கல்வியெல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு கலிபோர்னியா பல்கலைக்கழகம், டொராண்டோ பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லி தரக்கூடிய கல்விதான் சிறந்தது என்று தேர்வு செய்கிறோம். அந்த கல்வி கற்பதில் இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை. ஆனால் அந்த கல்வியிலே எந்த கல்வி முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம எடுத்து செல்ல வேண்டுமோ
எந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ அதை மறந்து வாழும் போதுதான் மனசுக்கு மருத்துவமாகவும் மனசுக்கு மிக வேதனையாகவும் இருக்கிறது. இறைவன் இந்த மனிதனை படைக்கும் போது கூட எதன் அடிப்படையில் இந்த மனிதனை மலக்குமார்களை மத்தியில் உயர்த்தி காட்டினான் தெரியுமா? நிறைய பேருக்கு அந்த சம்பவம் தெரியாது. இந்த கல்வியை வைத்துதான் மலக்குமார்களிடத்திலே இந்த மனிதனை உயர்த்தி காட்டினான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறான், இது கால ரப்பு கலில் மலாய்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. மலக்குமார்கள் அழைத்து இறைவன் சொன்னான், என்னுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மனிதனை நான் படைக்கப் போகிறேன் என்று சொல்லும் போது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ், பிஹம்திக உன்னுடைய புகழை புகழ்வதற்கு நாங்கள் இருக்கிறோம், உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம், உன் ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதனையா நீ படைக்கப் போகிறான் என்று சொல்லும் போது இறைவன் மறுதளித்தான், என்னுடைய வல்லமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய படைப்பை பற்றி எனக்கு தெரியும், காலை இன்னி அயலமும் ஆளாத்தாலும் உங்களுக்கு அதை பற்றி அறிவு கிடையாது என்று சொல்லும் போது அல்லம ஆதமல் அஸ்மா குல்லா அரலகும் அலல் மலாய்கத்தி, அவன் படைத்த இன்னும் படைக்கப் போகிற அனைத்து வஸ்துக்களை பற்றி இறைவன் அந்த ஆதமுக்கு அல்லமல் ஆதம் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து விட்டு அலல் மலாய்கத்தி கால அம்பியூனி மலக்குமார்களை கூப்பிட்டு சொன்னார், இப்போது இந்த பெயர்களை சொல்லுங்கள், இந்த பொருள்கள் வஸ்துக்கள் பெயர்களை சொல்லுங்கள் என்று சொல்லும் போது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், நான் இந்த தொடரை ஆரம்பிக்கும் போது ஓதிய முதல் வசனம், காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இறைவா, காலு சுபஹானக நீ தூய்மையானவள், லா இல்ம லனா எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, இல்லாம அல்லம்தனா நீ கற்றுத்தந்த அறிவை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது. அல்லமல் ஆதமல் அஸ்மா குல்லா தும்ம அரலஹும் அலல் மலாய்கத்தி ஃபகால அம்பியூனி பி அஸ்மாஇ ஹாவுலா இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்கள் அந்த பெயர்களை சொல்லுங்கள் என்று சொல்வது அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்துட்டார். யா அல்லாஹ், கல்வி அறிவு என்பது நீ கற்றுத்தந்தது மட்டும்தான். ஆனால் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு டொரண்டோ பல்கலைக்கழகம், கலிபோர்னியா பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லப்பட்டக்கூடிய கல்விதான் சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றமே. இல்லை சகோதரிகளே, அந்த புரொஃபசர்களுக்கும் அந்த கல்வி நிறுவனங்களுக்கும் வழங்கிய கல்வி அறிவு யாருடையது? காலு சுப்ஹானக லா இல்ம லனா, அல்லாஹ்வாகிய தூய்மையான அல்லாஹ் சொல்லி தந்தது. சகோதரர்களே, ஒரு உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள், ஒளியால் படைக்கப்பட்ட ஒரு வானவர்கள், அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு அற்பமான ஒரு மனிதனை உயர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த கல்வியின் மூலமாக சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்கின்றான், அல்லமல் இன்சானு மா லம் யஅலம், நான் மனிதனுக்கு அறியாதவையெல்லாம் கற்றுக் கொடுத்தேன், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தத்துவத்தை திருமறையிலே சொல்லிவிட்டது. அல்லமல் இன்சானு மா லம் யஅலம் அல்லமல் பில் கலம், அவனுக்கு கல்வியை நாமே கற்றுக் கொடுத்தோம், அந்த கல்வியை கற்றுவிட்டு எழுதக்கூடிய எழுதுபொருளாக இருக்கக்கூடிய எழுதுகோலை நான் தான் கொடுத்தேன் என்று கல்வியை சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்துவிட்டு உலக கல்வியா மார்க்க கல்வி என்று பிரித்து போடுகின்றமே. ஒரு கல்விக்காக ஒரு நபியை சோதிக்கப்பட்டார்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து மோசே என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? உங்களை விட கருவில் சிறந்தவர்கள் யார் உண்டா அந்த உலகத்திலே என்று கேட்கும் போது நபி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நான் தான் என்று சொல்லியிருக்க வேண்டும். யதார்த்தத்தில் ஒரு மனிதன் என்ற பலகின அடிப்படையில் நான் தான் என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே இறைவன் கோபப்பட்டு, என்னை நான் தந்த கல்வி என்னை விட சிறந்தவன் இருக்கிறான் என்று சொன்னையா, ஓ ஹிதுரு என்ற கூடிய ஒரு அடியார் இடத்தில் நீ இதை விட சிறந்த கல்வியை கற்றுக்கொள்ள, நீண்ட பெரிய சம்பவம். ஒரு நபியை கல்வி கற்பதற்கு இறைவன் பணித்தான் என்று சொன்னால் கல்விக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இஸ்லாம் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். கல்வியினுடைய பார்வையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கல்வி நல்ல கல்வி மட்டும்தான். நல்ல கல்வியா கெட்ட கல்வியா? நல்ல கல்விக்கு உதாரணம் எந்த அளவுக்கு தெரியுமா? கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடிச்சான். நல்ல கல்வி. ஒரு நேரத்தில் சுத்தி சுத்தி ட்ரங்கால் போட்டு வெளிநாடு போய் மணிக்கணக்கா நிக்கணும். இன்னைக்கு டச் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல். தாமஸ் ஆல்வா எடிசன் குண்டு பல்பை கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு சூரிய மின்சக்தியில பல்பு. நல்ல கல்வி. ஸ்டீவன்சன் அன்னைக்கு நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு மெட்ரோ ரயில், புல்லட் ரயில்ல வந்து நிக்கிறோம். நல்ல கண்டுபிடிப்பு. கெட்ட கல்விக்கு உதாரணம் எந்த மயக்க மருந்து ரணச்சிகிச்சை பண்ணும்போது வலி தெரியாமல் இருப்பதற்கு மனித உடம்பில் செலுத்துவார்களோ அந்த மயக்க மருந்தை பெண்களுக்கு செலுத்தி ஆபாச படம் எடுக்கிறானே, கெட்ட கல்விக்கு உதாரணம்.
கல்வியை கத்துவிட்டு வா, உன் தாய் தந்தைய மரியாதை பெருக்கு என்று சொல்லி அனுப்பும் போது கண்டனோடு கல்வி செய்து கற்பமாக வந்திருக்கிறாரே, கெட்ட கல்விக்கு உதாரணம். கோழி எடை கூட வேண்டும் என்பதற்காக கோழியினுடைய இறைச்சி மாமிசத்திலே நீர் செலுத்துகின்றானே, டால்டாவை நெய்யாக்குவதற்கு வாழைப்பழத்தை போட்டு கலப்படம் செய்கின்றானே, தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயிலே குருடாயிலை ஊற்றி தேங்காய் எண்ணெய் என்று சொல்லி விற்கின்றானே, மனிதனுக்கு கேடு தரக்கூடிய வெள்ளை சர்க்கரை விற்பனை செய்கின்றானே, இதெல்லாம் கெட்ட கல்விக்கு உதாரணம் சகோதரர்களே. இஸ்லாம் சொல்லக்கூடியது நல்ல கல்வியா கெட்ட கல்வியா? நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நல்ல கல்வி மட்டும்தான். அதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது. அதிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து கல்வியும் நல்ல கல்வி. அதை இமாம்கள் நமக்கு விளக்குகிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஆகிரத்தோடு சேர்ந்த கல்வியை கற்பதுதான் ஃபர்லு ஐன் என்று இஸ்லாம் சொல்கின்றது. ஆனால் உலக கல்வி என்பது ஃபர்லு கிஃபாயா. நீ கற்றுக்கொண்டாலும் சரி கற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அதை பற்றி இறைவன் கேட்கப் போவதில்லை. ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவோம். எத்தனை பில்டிங்கை விட்டுட்டு வந்த, எத்தனை கம்ப்யூட்டர் இன்ஜின் சாப்ட்வேர் படிச்ச, எத்தனை சிவில் இன்ஜினியர் படிச்ச, எத்தனை வக்கீல் லா படிச்ச, என்ன கேட்டகரியில் என்ன பட்டதாரி என்று இறைவன் கேட்க போவதில்லை. நாளை மறுமையில அல்லாஹ் எழுப்பி கேட்கக்கூடிய முதல் கேள்வி நீ தொழுதாயா என்று கேட்பான். இன்றைக்கு எத்தனை சகோதரருக்கு தொழுகைக்கு திறவுகளா இருக்கக்கூடிய ஒழுங்கினுடைய சட்டங்கள் தெரியவில்லை. ருகுவிலே என்ன சொல்ல வேண்டும், சஜிதாவிலே என்ன சொல்ல வேண்டும், கட்சி கிருகைகள் கடமைகளில் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்துடைய அளவுகள் என்ற அந்த பொருளாதார தெரியவில்லையே சகோதர சகோதரிகளே. ஃபர்லு ஐனாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் சார்ந்த ஆகிரத்து சார்ந்த கல்வியை நீ கற்றுக் கொடுத்து அனுப்பினா, உன் குழந்தை புர்கா போட்டு அனுப்புன, சால் போட்டு அனுப்புன, துவால சொல்லி கொடுத்த, ஆனா எவனே கை காட்டுதால ஈமான இழந்து வந்து நிக்கல, தலையிலே வயிற்றுல அடிக்கிறமே, அந்த பெண்ணுக்கு நீ சொல்லி கொடுத்திருக்க வேண்டியது ஆகரத்தோடு சேர்ந்து இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தால் அவன் புரொஃபசர் அந்நிய ஆண், அவனிடத்தில் நான் ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கிறேன், இது நான் பார்க்கவில்லை என்று சொன்னாலும், என் குடும்பம் பார்க்கவில்லை என்று சொன்னாலும், மற்ற மாணவர்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற இந்த இஸ்லாமிய அறிவு சார்ந்த கல்வி அனுப்பிச்சா கற்பு ஒழுக்கமாக கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு வந்திருப்பார். பாதியில வயிற்றுல அடிச்சுக்கிறோம். இன்னைக்கு மருத்துவம் படிக்க சென்ற மாணவன் போதை ஊசிக்கு அடிமையான சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஆகிரத்தினுடைய கல்வி அவனுக்கு புகட்டப்படவில்லை சகோதரிகளே. இஸ்லாமிய பார்வையில் கல்வி என்பது நல்ல கல்வி, அது இஸ்லாத்தோடு சேர்ந்த ஆகிரத்தோடு சேர்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். நான் மாடு மேய்க்க தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட எங்கே கல்வியை கற்றார்கள்? அவருடைய ஆட்சி இந்த இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னார்களே, எந்த டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள், எந்த கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில படித்தார்கள், எந்த அலி அஸ்கர் பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள்? எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியிடத்தில் பாசப்பட்டவர்கள் பயின்ற ஒரு உமருடைய ஆட்சி இந்தியாவுக்கு வர வேண்டும் சொன்னார்களே. கல்வி என்பது இறைவன் கற்றுக் கொடுக்கக்கூடியது. காலு சுபானகல் இல்மலனா இல்லாம அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம போய் மருந்து கேட்கிறோம், உடம்பு சரியில்லைன்னு சொல்றோமே, எதை வச்சுங்க எழுதுறாரு? படித்த அறிவு மூளையில் பதிந்த அந்த விஷயம். 500 ஹார்ட் சர்ஜரி பண்ண செரியன் 3வது மாடியிலிருந்து தற்கொலை பண்றாரு ஸ்பெஷலிஸ்ட். ஏன்? ஆகிரத் என்று ஒரு வாழ்க்கை இல்லை என்ற காரணத்தினால் படிச்ச கல்வியும் தன்னை மாய்த்துக் கொள்கிற எத்தனையோ கோடிகளுக்கு மரியாதை அந்த கல்வியை மூளையிலிருந்து எடுத்த காரணம் அவர் சிறந்து போயிட்டாரு. அப்ப கல்வி எதன் கொண்டு? இறைவன் கொடுத்ததை கொண்டு. அலி யூனிவர்சிட்டியோ அண்ணா யூனிவர்சிட்டியோ டொரண்டோ பல்கலைக்கழகமோ கல்வியை கொடுக்கவில்லை, அல்லாஹ் கல்வியை கொடுக்கிறான். அந்த கல்வியை கற்ற நம்மிடத்தில் எது இருக்க வேண்டும் தெரியுமா? 2 பண்புகள் இருக்க வேண்டும். ஒரு பண்பு என்னன்னு சொன்னா, கல்வி கற்ற போது பணிவு என்ற ரெக்கையை நாம் தாழ்த்த வேண்டும். கல்வி கற்றவன கிபிர் வந்துடக்கூடாது, சைத்தானியத்தை வந்துவிடாது. என்ன மாதிரி டாக்டர் யார், என்ன மாதிரி இன்ஜினியர் யார், பெருமை பாராட்டுவது வந்துவிடக்கூடாது. கல்வியை கொண்டு ஆணவம் வந்து விடுகிறது. இஸ்லாம் வன்மையாக கண்டிருக்கிறது. இது இஸ்லாமிய அறிஞர்களுக்கும் பொருந்தும், பொதுவான கல்வியாளர்களுக்கும் பொருந்தும். கல்வி கற்றால் பணிவு வர வேண்டும். கல்வியை கொண்டு கிபிர் பெருமை ஆணவம் வந்துவிட்டால் சைத்தானுடைய படிப்பினை தான் நமக்கு சகோதரர்களே. சைத்தான் எப்படி ஆனான் தெரியுமா? சைத்தானாக அவன் முன்பு இருந்த பொறுப்பு என்ன தெரியுமா? இபிலீஸ். சுவனத்திலே தன்னை விட படைப்பில் உயர்ந்ததாக ஒளியாக படைக்கப்பட்ட வானவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய முஅல்லிமாக, ஆசானாக, உஸ்தாதாக, ஆசிரியராக இருந்தான். அந்த சுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த இபிலீஸ் உஸ்தாதாக யாருக்கு இருந்த நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு சைத்தான், ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்களுக்கு, உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவருக்கு, உயர்ந்த தாழ்ந்த இனத்தில் படைக்கப்பட்ட ஒரு இபிலீஸ் உஸ்தாதாக இருக்கிறான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதல்ல, இறை படைப்பினுடைய வல்லமையை சொல்லி காட்டுகின்றேன். அப்படிப்பட்ட இபிலீஸ் தரம் தாழ்ந்தவனாக
நவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரஜ்ஜும் செய்யப்பட்டவனாக ஆக்கப்பட்ட சூழ்நிலை எப்படி? நான் முதலில் சொன்னது போல, இது கால ரப்புகளில் மலாய்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதம ஃபஸஜது, எல்லாரும் சிரமணிந்தார்கள். அபா இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அவன் சிரம் பண்ணியல. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அவனிடத்துல கேட்டா, என்னப்பா நான் ஆதமுக்கு, மனிதராக இருக்கக்கூடிய அந்த ஆதமுக்கு நீ சிரம் பண்ணின்னு சொன்ன, எல்லாரும் சிரம் பண்ணிஞ்சாங்க, நீ ஏன் சிரம் பண்ணியல? உடனே தன்னுடைய அறிவினுடைய பெருமையை, தான் கற்ற கல்வி லாஜிக் அங்க பேசணும். என்ன பேசினா தெரியுமா? ஹலக்கத்தது மின் தீன் ஹலக்கத்தனி மின்னா. அவர் ஆதம மண்ணால படைச்ச, மண்ணு படைப்பில் தாழ்ந்தது. கலக்கத்தனி மின்னா, என்ன நெருப்பால படைச்சனா உயர்ந்தவன், நெருப்பு பொறுத்தன மேல நீக்கி மண்ணை போட்ட கீழே போகும். இப்ப லாஜிக் கரெக்ட் தானே? பேசினது கல்வி கரெக்ட் தானங்க. ஆனால் யாருடைய கட்டளை எதிர்த்து பேசினான்? அகிலங்களை படைத்து பரிபக்குப்படுத்துடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுதலித்து தன்னுடைய அறிவை முற்படுத்தி பெருமை பாராட்டினான். சொர்க்கத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டு கியாம நாள் வரைக்கும் அவன் விரட்டப்பட்ட சைத்தானாக, சபிக்கப்பட்ட சைத்தானாக மாறியது காரணம் என்ன? கல்வியை கொண்டு பெருமை, ஆணவம் வந்து கூடாது. கல்வியை கொண்டு பணிவு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து நிக்கும்போது கொஞ்சம் பயப்படுறாரு. நான் அப்துல்லா மகனுக்கு பிறந்த ஒரு சாதாரண மனிதனப்பா, காய்ந்த ரொட்டி துண்டுகளுக்காக, சில வெள்ளி காசுகளுக்காக ஆடு மேய்த்த ஆட்டிடேன் என்று தன்னுடைய பணிவை காட்டுகின்றார்கள். ஆனால் எழுதவோ படிக்கவோ தெரியாத அந்த உம்மி நபி, உலகத்துக்கே கல்வியை கற்றுக் கொடுத்த அந்த நபியினுடைய பணிவு நம்மிடத்தில் வர வேண்டும் சகோதர சகோதரிகளே. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தான் கற்ற கல்வி பிறருக்கும் கற்றுக் கொடுத்து தானும் கற்றுக்கொள்வதே சிறந்த என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் சகோதரர்களே. எனக்கு இன்னைக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? ஒரு 10 சிறுமிகளுக்கு நான் குர்ஆனை ஓத சொல்லி கொடுப்பேன். எனக்கு இன்னைக்கு தாவா பண்ண தெரியுமா? 10 மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை நான் எனக்கு, நான் கற்ற கல்வி. எனக்கு இன்னைக்கு டெய்லரிங் தெரியுமா? 10 பேருக்கு நான் காசு வாங்கி டெய்லரிங் தைக்க சொன்னா, ஒரு 2 ஏழைக்கு காசே இல்லாம ட்ரெஸ் தைச்சு கொடுக்கறது, இல்ல ஒரு 7-10 இளமை குழந்தைகளுக்கு டெய்லரிங் கல்வியை கற்றுக் கொடுப்பது. எனக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் பத்தி தெரியுமா? ஒரு 10 ஏழைகளுக்கு நான் கம்ப்யூட்டரை பத்தி கற்றுக் கொடுப்பேன். நான் மருத்துவம் தெரியுமா? எவ்வளவு பேருக்கு நான் காசு வாங்கி நான் மருத்துவம் பார்க்கிறேன். ஆனால் 10 ஏழைகளுக்கு நான் காசே வாங்காம ஒரு % அடிப்படையில் இலவச மருத்துவம் செய்வேன். தான் கற்ற கல்வியின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய கல்வியாக அதை மாற்ற வேண்டும் சகோதரர்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். சதக்கத்தும் ஜாரியாவாக வரக்கூடிய ஒரு அமல் இருப்பது என்று சொன்னால், இந்த கற்ற கல்வியின் மூலமாக யாருக்கெல்லாம் நீ கற்றுக் கொடுத்தாயோ, யாரெல்லாம் அந்த கல்வியின் மூலமாக நன்மை பெறுகின்றார்களோ, அதனுடைய நன்மையான அமல்கள் ஃபுல்லா நீ இறந்த பிறகும் உன்னுடைய நன்மை பதிவேட்டில் அது சேர்ந்து கொண்டிருக்கும் சொன்னார்களே. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே இந்த கல்வியை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம். கல்வியின் போது பணிவு பெற வேண்டும், பெருமை வந்துவிடக்கூடாது. கல்வி என்பது இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம். அந்த கல்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் என்று சொன்னார்கள். கல்வி கற்பது ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண் பெண் மீது அனைவரும் மீது கடமை. அந்த கல்வியை ஆகிரத்தோடு சேர்ந்த கல்வியாக, மறுமை சார்ந்த கல்வியாக, இஸ்லாம் சார்ந்த கல்வியாக நம் குழந்தைகளுக்கு புகட்ட வேண்டும். கல்வி நிலையங்களை தேர்ந்தெடுப்பதில் நான் குறை சொல்லவில்லை சகோதரர்களே. எல்லா கல்வி நிலையங்களும் உயர்ந்த கல்வித்தரத்தை கொடுக்கத்தான் செய்கின்றன. அது அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அலி அஸ்கர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், டொரண்டோ பல்கலைக்கழகம், கலிபோர்னியா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான். ஆனால் அந்த கல்வியிலே இஸ்லாம் சார்ந்த ஒழுக்க விளிமியங்கள் இருக்கிறா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒருமுறை BBC நிறுவர் அலி அஸ்கர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளிடத்தில் போய் பேட்டி எடுத்தார். கொதிக்கிற வெயில்ல இப்படி ஹிஜாபை நீங்க இறுக்கமா போட்டு கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு வேர்க்கவில்லையா, வெப்பம் தெரியவில்லை என்று கேட்கும்போது அந்த மாணவிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாளை மறுமையில் நரகத்தினுடைய வெப்பம் இதை விட கொடுமையான என்று சொன்னார்கள். கேரளாவிலே மருத்துவ பல்கலைக்கழக எக்ஸாம் எழுதும் போது இஸ்லாமிய மாணவிகள் தடுக்கப்பட்டார்கள். ஹிஜாபை கலத்தினால்தான் பரீட்சை என்று சொன்னார்கள். ஹிஜாபு கல்வியே வேண்டாம், பரீட்சையே எழுதாம விட்டால் எங்களுடைய ஈமானிய நெஞ்சங்கள் பொதிந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அடையாளமாக இருக்கக்கூடிய ஹிஜாபை நாங்கள் கலட்ட மாட்டோம், கோர்ட்டிலே சென்று வெற்றி பெற்றார்கள்.
ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படிப்பட்ட குழந்தைகளை இந்த கல்வியோடு துவைத்து நாம் எடுக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.